சிவகாசியில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் காதல் திருமணம்தான் மிகவும் கடினமானது என பேசியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த திருமண நிகழ்ச்சியில உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துவதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என வரும்போதுதான் என்கிட்ட சொன்னாங்க, இது வந்து ஒரு காதல் திருமணம் அப்படின்னு. அதே மகிழ்ச்சி தான். தம்பி பிர்லாவுக்கும் பெட்ரிஷியாவுக்கும் நம்முடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை நாம தெரிவித்தாக வேண்டும். ஏன்னா பெற்றோர்கள் திருமணம் பார்த்து வைக்கிறது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான். ஆனா அதை விட மிகவும் கஷ்டங்கிறது, எல்லாரும் நினைச்சுப்பாங்க காதல் திருமணம் ரொம்ப ஈஸின்னு. ஆனா எல்லாத்த விட மிக மிக கஷ்டம் இந்த காதல் திருமணம். முதல்ல அந்த பையன் பொண்ணுகிட்டயோ பொண்ணு பையன்கிட்டயோ காதலை முதல்ல வெளிப்படுத்தணும். அதற்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ப்ரப்போஸ் பண்ணணும். ப்ரப்போஸ் பண்ணா மட்டும் பத்தாது. அதன் பிறகு ஒருத்தரை ஒருத்தர் சம்மதிக்க வைக்கணும். காதலை நிரூபிச்சு காட்டணும். அதன் பிறகு பெண்ணோட அப்பா அம்மாவையும் பையனோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வைக்கணும். ஒரு வழியா பல பிரச்சனைகளை தாண்டி பையனோட அப்பா அம்மாவையும் பொண்ணோட அப்பா அம்மாவையும் சம்மதிக்க வச்சுட்டா அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி வருவாங்க. அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, இப்படி பல்வேறு வகையிலிருந்து பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒரு தடையை போட விரும்புவாங்க, முயற்சிப்பாங்க. இப்படி பல்வேறு சிக்கல்களையும் தாண்டிதான் இன்னைக்கு இந்த காதல் திருமணம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு, நம்ம அனைவருடைய வாழ்த்துக்களோடு சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.